அதே நேரத்தில் நாம் ஜனநாயகத்தை பொறுத்தவரை இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க. இன்னைக்கு உலகம் முழுவதுமே மக்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லா ஊர்லயுமே பாலிடிக்ஸ் எக்ஸ்ட்ரீமை நோக்கி போகுது. புதிய கட்சிகளுக்கு வாய்ப்பு. ஜெர்மனியில புதுசா ஆரம்பிச்ச கட்சி AFDன்னு ஒரு கட்சி 20% ஓட்டு போட்டிருக்காங்க. எனக்கு இத்தனை காலமாக 2 கட்சிகள் இருந்த யுனைடெட் கிங்டம்ல 3ஆவதாக ஒரு கட்சி நிக்கல் ஃபரேஜ்னு ஒருத்தர் வந்திருக்கார். அவருக்கு 10% வாக்கு கொடுக்குறாங்க. புதிதாக இன்னைக்கு மக்கள் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் ஜனநாயகத்தில் இருந்திருக்கேன், இருந்தும் நான் ஏழையாத்தான் இருக்கேன், இருந்தும் நான் தலைமுறை ஏழையாத்தான் இருக்கேன், நானும் ஒரு எலெக்ஷன்ல ஓட்டு போடுறேன், தாத்தா ஓட்டு போட்டாங்க, பாட்டி ஓட்டு போட்டாங்க, அப்பா ஓட்டு போட்டாங்க, நானும் ஓட்டு போடுறேன், ஆனா இன்னும் கூரை வீட்டில் தான் இருக்கேன். இதையெல்லாம் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் அரசியல் இருக்கக்கூடியவங்க, பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க இது ஒரு எச்சரிக்கை மணியாக நான் பார்க்கின்றேன். காரணம், இன்னைக்கு பங்களாதேஷோ அல்லது வேறு வேறு பகுதியில் நடந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னாங்க, அங்கே ஜனநாயகம் தோற்று விட்டது. அதனால் இளைஞர்கள் வீதிக்கு வந்திருக்கின்றார். இதை நல்லா நம்ம உத்து பார்க்கணும். அது நேபாளாக இருக்கலாம், பங்களாதேஷாக இருக்கலாம், ஸ்ரீலங்காவை சற்று முன்பு நடந்ததாக இருக்கலாம். ஜனநாயகம் தோத்துருச்சு. ஆனா இந்தியாவில் இன்னைக்கு ஜனநாயகம் இருக்கு. ஓட்டு போட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறோம், அவங்க நல்லது பண்ணுவாங்க நம்புறோம். அதனால் இந்த நல்லது செய்வது என்பதை வேகப்படுத்த வேண்டும். நாட்கள் அவங்க கிட்ட இல்லை, நம்ம கிட்ட இல்லை. இளைஞர்கள் இன்னைக்கு இளைஞர்களாக வயது குறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. அதனால் வேகமாக நம்முடைய நடவடிக்கை இருக்கணும், நேர்மையா இருக்கணும், மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை இருக்கணும், கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நடவடிக்கையா இருக்கணும். அது நிச்சயமாக மேல்தட்டு நாடுகளை போல இந்தியாவிலும் குறிப்பாக தமிழகத்தில் இன்னும் சில வருடங்கள்ல ஒரு 10-15 வருடத்திற்குள்ள சமமான கல்வி எல்லோருக்கும், சமமான எங்கே போனாலும் கூட ஒரே விதமான சுகாதார கொள்கையை நாம் கொண்டு வந்து விட்டால் நிச்சயமாக இந்த சமுதாயம் நம்மை மன்னிக்கும், ஜனநாயகத்தில் இருப்பதை ஒரு பெரிய பேராக பார்க்கும். அதையும் இந்த மேடையிலிருந்து சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஏன்னா நான் அந்த பேச்சை யாராவது ட்விஸ்ட் பண்ணி கூட போட்டுருவாங்க. இல்ல அண்ணன் அங்க நடந்ததுன்னு சொன்னாங்க, இந்தியாவிலே நடக்குன்னு சொன்னாங்க. இந்தியாவில் நடக்கும் என்று நான் சொல்லவில்லை. வேறு நாட்டில் நடப்பது நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி என்று சொல்லுகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நாம் வேகமாக செயலாற்ற வேண்டும். லஞ்ச லாவண்யம், ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பாடுபட வேண்டும். காரணம், ஏழைகள் இனி நம்மை மன்னிப்பதற்கு தயாராக இல்லை. எத்தனை ஆண்டுகள் நான் ஏழையா இருக்கிறோன்னு கேட்கிறாங்க, எத்தனை ஆண்டுகள் குடிசை வீட்டில் இருக்கிறோன்னு கேட்கிறாங்க, எத்தனை ஆண்டுகள் நான் தரமில்லாத ஒரு கல்வியை கற்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், எத்தனை ஆண்டுகள் தரமில்லாத ஒரு சுகாதார நிலையத்துக்கு செல்ல வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அதனால் நாம் எல்லோரும் மாற்றத்திற்கு நிற்போம். ஏன்னா நீங்க போடக்கூடிய ஓட்டு முக்கியமானது. நாம் பேசுவது எளிது, ஆனால் ஒரு வாக்குச்சாவடிக்கு சென்று ஒரு ஓட்டை செலுத்தும் பொழுது யோசிச்சு மாற்றத்தை யாரு கொடுப்பாங்க, யாருனால் மாற்றம் வரும் என்பதை யோசித்து வாக்கு செலுத்தணும். அது நம்முடைய கடமை. அதே போல தொழில் இருக்கிறவங்க, பணம் இருப்பவங்க, அந்த மணிக்கு இருக்கக்கூடிய வேல்யூ, மணி இஸ் நத்திங் பட் ஸ்டோரேஜ் ஆஃப் வேல்யூ, அதை சரியான முறையில் புரிந்து, இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு, நாளைக்கு இன்னொருத்தர் கையில் இருக்கும், அதை நம்ம என்னதான் நினைச்சாலும் தடுக்க முடியாது. போறது போகத்தான் செய்யும், வர்றது வரத்தான் செய்யும். இடையில என்னதான் குட்டியகரணை போட்டாலும் யாராலும் அதை வர வைக்கவும் முடியாது, போக வைக்கவும் முடியாது. இயற்கை, அது நடப்பது நடந்துதான் தீரும். அதையும் நாம் புரிந்து கொள்ளணும். காரணம், கர்நாடகாவில் யாரோ MLA வீட்டில் போய் ரைடு பண்ணாங்க, 40 கிலோ தங்கம், இதெல்லாம் புதுசாக நம்ம பார்க்குறோம். இங்கே போனாங்க கட்டுக்கட்டாக பணம், இங்கே போனாங்க அப்படி இருக்குன்னு. அதையெல்லாம் நம்முடைய சமுதாயத்திலிருந்து களைவதற்கான நடவடிக்கையை ஜனநாயகத்தின் மூலமாகவே அதற்கு தீர்வு, வேற எங்கேயும் தீர்வு கிடையாதுங்க. ஓட்டு போட்டு நல்ல ஒரு அரசை, நல்ல மனிதர்களை, அது பஞ்சாயத்து தலைவரிலிருந்து MLA-லிருந்து MP வரை நீங்கள் எல்லோரும் யோசிச்சு ஓட்டு போட்டு, பிடிச்ச கட்சி பிடித்த தலைவர் யோசிச்சு நீங்க ஓட்டு போட்டு நல்ல ஒரு ஆட்சிக்கு நீங்க வழிவகுக்கணும். அதுதான் இந்த குழந்தைகளுக்கு நிரந்தர தீர்வுங்க. பாலாஜி உத்தமராஜ் என்ன, இது கடல்ல போடுற உப்பை போன்றது. தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தைகள் படிக்கிறாங்க, எத்தனை பாலாஜி உத்தமராஜ் இருக்கிறாங்க, எத்தனை மாவட்டத்தில் இருக்கிறாங்க. 100 குழந்தைகளை ஒரு ஆண்டுல ஒரு தனி மனிதன் தேர்ந்தெடுத்து 100 குழந்தைகளுக்கு, குழந்தைக்கு நான் 10,000 கொடுத்து 10 லட்சம் செலவு பண்றேன் அப்படிங்கறனால தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் மாறிவிடுமா? கட்டாயமா மாறாது. ஆனா பாலாஜி உத்தமராஜன் செய்வதன் மூலமாக இன்னும் 100 பாலாஜி உத்தமராஜ் உருவாக வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. அதனால் நிரந்தர தீர்வு என்பது அரசு முழுமையாக களத்தில் இறங்கி அந்த கல்வி சுகாதாரம் இரண்டையும் மையப்படுத்தி அதை சமப்படுத்துவதற்கான முயற்சியிலே அரசு இறங்கணும். இன்னைக்கு எப்படி நாம நார்வே, ஸ்வீடன், அமெரிக்கா எல்லாம் சொல்றோமோ, இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் கழிச்சாவது இந்தியாவுடைய மாடலை பாருங்க, இந்தியாவில் என்ன பண்றாங்கன்னு பாருங்க அப்படின்னு மேலை நாடுகள் பேசும் அளவுக்கு அதை கொண்டு வருவதற்கான முயற்சியில் நாம் இறங்கணும். அது நம்ம எல்லோருடைய பொறுப்பு. மேடையில் இருக்கிறவங்க பொறுப்பு, மேடை கீழே இருக்கிறவங்க பொறுப்பு, பத்திரிகையாளர் பொறுப்பு, வெளியே இருக்கிறவங்க பொறுப்பு, கேட்கறவங்க பொறுப்பு, யூடியூப்ல பாக்குறவங்க பொறுப்பு, டிவியில பாக்குறவங்க பொறுப்பு, எல்லாம் யாருமே எஸ்கேப் ஆக முடியாதுங்க, எல்லோருடைய பொறுப்பும் தான். அதனால் மறுபடியும் இந்த குழந்தைகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, கல்வி ஒன்று மட்டுமே உங்களை உயர்த்தும், வேற எதுவும் உங்களை உயர்த்தாது. அதனால கல்விக்கு மட்டும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், கஷ்டப்படணும், படிக்கணும். ஏன்னா ஒரு சைனால ஒரு நல்ல ப்ராவர்ப் சொல்லுவாங்க, நோபடி டைட் பிகாஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு யாரும் செத்து போனதா உலக சரித்திரத்தில் யாருமே எழுதல.
ஸோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா கெட்டது நடக்கும்னு உலக சரித்திரத்தில் கிடையாது. ஸோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா நல்லது மட்டும்தான் நடக்கும். அதனால அந்த குழந்தை செல்வங்கள் இங்க இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு படிக்கணும். ஏன்னா எல்லோருடைய எதிர்பார்ப்பு உங்க மேல இருக்கு. ஒரு எந்த மனிதனுக்கு வயிற்றுல பசி தெரியுதோ அந்த மனிதன் மட்டுமே சமுதாயத்தை மாற்றுவான். உங்களுக்கு வயிற்றுல பசி இருக்கு. எத்தனையோ குழந்தைகளுக்கு வயசுல பசி இல்லை. ஏசி காரில் போகணும், வீட்டில இருந்து போகும்போது கூட ஒருத்தர் போகணும், ஸ்கூல் பஸ்ல போனா அசிங்கம் நினைக்கிறாங்க, கார்ல தான் போய் டிராப் பண்ணணும், ஸ்கூல்ல போய் ஃபீஸ் கட்டும் போதே ஏசி இருக்கான்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க. இன்னைக்கு எந்த அளவுக்கு கேட்கறாங்கன்னா டாய்லெட்ல ஏசி இருக்கான்னு கேட்கறாங்க. ஸ்கூல்ல எல்கேஜிக்கு 6 லட்ச ரூபா வாங்குற ஸ்கூல்ல நம்ம ஊர்ல இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு 12 லட்ச ரூபா வாங்குற ஸ்கூல்ல பெங்களூர்ல, டெல்லியில, குர்கான்ல, நொய்டால, பூனேல இருக்கு. அப்படியெல்லாம் கல்வியை இன்னைக்கு அந்த அளவுக்கு நாம என்ன நினைக்கிறோம், அதிக பணம் கொடுத்து ஒரு கல்வியை படித்தால் மட்டும்தான் அது தரமான கல்வி என்கின்ற தப்பான எண்ணம் நம்முடைய மனசுல இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் உண்மையான வயிற்று பசியில் இருக்கிறாங்க, சாதிக்க வேண்டும் என்கின்ற வெறியில் அந்த குழந்தைகள் இருக்கிறாங்க. அதனால என் கையில 100 ரூபா கொடுத்து உங்க மேல பெட் பண்ணுமா, வெளியே இருக்கிற குழந்தைங்க மேல பெட் பண்ணணும்னா உங்க மேல தான் நான் பெட் பண்ணும். இன்னைக்கு என் கையில 100 ரூபா கொடுத்து ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கன்னு சொன்னாங்கன்னா நான் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் ஜெயிப்பார்கள் என்றுதான் நம்பிக்கையோடு லாட்டரி டிக்கெட் நான் வாங்குவேன். காரணம் வயிற்று பசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், வெறியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், சாதிக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய குழந்தைகள். அதனால் நீங்க விட்டுறாதீங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. வாழ்க்கையில ஆரம்பத்தில் வறுமை என்பது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த வறுமை பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். வறுமைனா சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது வறுமை இல்லைங்க. அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே கஷ்டப்படுவதற்கு வறுமை என்கின்ற பெயர். சாப்பிடலாம், ஆனா அத்தியாவசிய தேவைகள் இல்ல. நான் ஒரு டென்னிஸ் கிளாஸ் ஷூ வாங்கணும்னு நினைச்சா வாங்க முடியல, அது வறுமை. இல்லம்மா அவங்க சொன்னாங்களே நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனேன், ஓடுற கூட ஸ்கூல் இல்ல, ஷூ இல்ல, வறுமை. அதனால் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வறுமை என்கின்ற ஒரு பசி உங்க வயிற்றில் இருக்கு. நீங்க அப்படியே அதை பயன்படுத்தி அதை ஊக்கமாக எடுத்து அதன் மூலமாக அதை வெறியாக அதை மாற்றி இன்னும் படித்து 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 வாழ்க்கையில பெரிய மேதைகளாக நீங்கள் வர வேண்டும். அது நிச்சயமாக இந்த குழந்தைகள் செய்து காட்டுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு மறுபடியும் முத்தம் ஃபவுண்டேஷன் அண்ணன் பாலாஜி உத்தமராஜ் அவர்கள் இந்த குழு, தன்னார்வ குழு, நிறைய பேர் டிஷர்ட் போட்டு நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. வேறு வேறு வேலைகள் செய்தாலும் கூட அவங்கெல்லாம் போய் இந்த குழந்தைகள் வீட்டுக்கு போய் கண்டுபிடிச்சு சரியான குழந்தைகளா சரியான நபர்களா அப்படின்னு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால இந்த தன்னார்வ குழு எங்க கூடிய பெரிய மனிதர்கள் நேரம் கொடுத்து எத்தனையோ நல்ல மனிதர்கள் வந்திருக்கின்றார்கள்.